இவருக்கு ஒரு விபத்து நடக்குது. அதுல அடிபடுறாரு. மருத்துவமனையில இருக்காரு. அந்த அம்மா முன்ன ஓடியாந்து ராசாத்தி அம்மா வந்து அந்த கைப்பிள்ளை எட்டுக்குன்னு வந்து உட்காந்துன்னு அங்க அடிச்சுக்கின்னு அழுவுது. அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. யார கேட்கலான்ட்டு அப்ப மனோரமா பக்கத்துல இருக்காங்க. மனோரமா நாடக கம்பெனி போட்ட காலகட்டத்துல இருந்து கருணாநிதி கூட நெருங்கி பழக்கம் உள்ளவங்க. இவருடைய அனைத்து அந்தரங்கமா அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவங்க நாடக கம்பெனி அந்த சினிமா துறையில ஈடுபாடு இருந்ததால. அவங்கள கேட்டா தான் தெரியுன்ட்டு, அம்மா அவங்கள தனியா கூப்பிட்டு, "யார் அந்த பொம்பள? என்ன விட பொறுப்பா அழுவுறா? நான் உட்காந்துருக்கேன், மனைவியா உட்காந்துருக்கேங்கும்போது" அந்த அம்மா சொல்றாங்க, "உனக்கு தெரியாதா? உன் ஜக்கால்த்தியா தான். ஊரு பூரா தெரியும். உனக்கு தெரியாதுங்கிற" அப்படின்னு சொல்லும்போது, அந்த அம்மா அதோட கோச்சிக்கின்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் இவரு மருத்துவமனையில இருந்து அ வீட்டுக்கு போன பிறகு அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. அப்புறம் அதுக்கு பிறகு குடும்பம் ஒண்ணாயிடுச்சு. இப்ப இதெல்லாம் இவரு முதிர்ந்த காலத்துல மனோரமாவுக்கு ஒரு விழா, பாராட்டு விழா நடக்கிற இடத்துல சொல்றாரு. இப்படிலாம் இருந்தது. என்ன காட்டிக் குடுத்ததே மனோரமா தான் அப்படின்னு இவரே பதிவு பண்றாரு அத. ஞாபகம் இருக்கு. இப்போ ஒரு மனைவிக்கு தெரியாம, இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ணி, அதுல ஒரு குழந்தை பொறந்து, அந்த குழந்தை பள்ளியில கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் 5, 6 வருஷம் ஆண்டு வரைக்கும், முதல் மனைவிக்கு தெரியாதையே ஒரு இன்னொரு மனைவி வச்சிருந்தாங்கன்னா, இப்ப இதுதான் அவங்களுடைய அந்த நாகரிகம், பண்பாடுங்கிறது அவருடைய திராவிட இயக்கத்தினுடைய நிலைமை அதான்.